அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நம்ம பாலக்கீரைய பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள தாங்க தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா கீரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப சத்து நிறைந்த ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஒவ்வொரு வகையான கீரைக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு. அந்த வரிசையில பாலக்கீரைய நம்ம தினமும் எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த கீரைய நம்ம சாப்பிட்றதுனால என்ன நோய்க்கு தீர்வு கிடைக்கும்? அப்படின்ற மாரி நெறைய தகவல்கள இந்த பதிவுல பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியா பார்த்து பயன்பெறுங்க. இது மாரியான பயனளிக்கக்கூடிய தகவல்கள நீங்க பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாம, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிந்துமே கூட நெறைய பேர் அந்த கீரைகள எடுத்துக்கிறதே கிடையாது. அதுலயும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஊட்டச்சத்துக்களானது இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கீரைகள் பிடிக்கும். அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கீரைகள் பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் பாலக்கீரை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கீரை பார்த்தீங்கன்னா, கீரைகளிலே தனி பண்புகளோடு பெற்றிருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன, பாலக்கீரையை நீங்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிறதுனால என்ன மாதிரியான ஆரோக்கிய மாற்றங்கள் உடலில் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க. தினமுமே ஒரு கைப்பிடி பாலக்கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், பல உடல் பிரச்சனைகள் சரியாக போகும். அதாவது உங்களை எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்கவே நெருங்காதுங்க. வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பாலக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ தினசரி பார்த்தீங்கன்னா இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் அந்த அளவில் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது புற்றுநோய் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும். புற்றுநோயில் இருந்து, சரும ஆரோக்கியத்திலிருந்து, முடி வளர்ச்சி, இரத்த சோகை, அல்சீமர் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த கீரை ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதாவது புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய கீரைகளில் பாலக்கீரையும் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாலக்கீரையில் பீட்டா கரோடின் அதிகமாக இருக்குது. அதோடு இல்லாமல் விட்டமின் ஏவும் அதிகமாக இருக்குது. இந்த பாலக்கீரையில் ஃப்ளவனாய்டுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவனாய்டுகள் பார்த்தீங்கன்னா புற்றுநோயினுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக பெற்றிருக்கிறதுனால இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் ஆனது என்ன பண்ணுன்னா, மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயுடைய அபாயத்தை குறைக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய விதைப்பை புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரியான அபாயத்தையும் தடுத்து நிறுத்துங்க. அதே போல் அல்சீமரை சரி செய்யக்கூடிய வகைகளில் பாலக்கீரை ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது, பாலிஃபினோலிக் அமிலங்கள் அதிகமாக இருக்குது, ஃப்ளவனாய்டுகள் மற்றும் அதிகமாக இருக்குது, விட்டமின் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எல்லாமே பாலக்கீரையில் அதிகம்தான். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் மூளையினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கும் இந்த பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தாங்க ரொம்பவே உதவியாக இருக்குது. அதாவது இது வயதாகும் பொழுது ஏற்படக்கூடிய ஞாபக மறதி, அல்சீமரை எல்லாம் தடுத்து கொடுக்கும். இந்த பண்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது பாலக்கீரை எடுத்துக்கோங்க. அதே போல் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன்கள் தாங்க முக்கிய காரணங்களாக இருக்குது. அதாவது மன அழுத்தத்தால் கூட இந்த இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஃப்ரீ ரேடிக்கல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்டிப்பாக இருக்கணும். இது ரெண்டுமே சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படும். இந்த ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதுக்காக பாலக்கீரை ரொம்பவே உதவியாக இருக்கும். இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், இன்ஃப்ளமேஷன்களை எல்லாம் குறைக்க செய்யும். ஸோ இதனால் உங்களுக்கு பல நோய்கள் தடுத்து நிறுத்தப்படும். அதே போல் பாலக்கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது இந்த கீரையில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரேட் சத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஏன்னா பாலக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்குது. இந்த நைட்ரேட் நிறைந்த உணவுகளை நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சி அதிகமாகும். ஸோ இதனால் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஹை பிபி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் பாலக்கீரையை எடுத்துக்கோங்க. இந்த பாலக்கீரையை உங்களுக்கு பிடித்த மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸ்மூத்தியாக கூட எடுத்துக்கலாம், இல்லைனா பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கடையல் செய்து சாப்பிடலாம், தோசை மாவு, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எதில் வேணாலும் இந்த பாலக்கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள்.
அதேபோல பாலக்கீரைய நீங்க தினமுமே ஸ்மூத்தியா எடுத்துட்டு வரும் பொழுது, வாய் மற்றும் குடல்ல இருக்கக்கூடிய அல்சர வந்து குணமாக்கி கொடுக்கும். உடல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மருந்துகளாக இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா, கீரைகள் தாங்க. அதாவது நம்முடைய உடம்புல எதுவும் பிரச்சனைகள் இருக்கு, உடல்ல எதுவும் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்காக நம்ம மருந்துகள் எடுக்கிறோம். இந்த மருந்துகள அதிகமா எடுக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வயிற்றில, வாயிலலாம் புண்கள் வந்துடும். இந்த புண்கள் ஏற்படாம வந்து தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதுன்னா, அது வந்து கீரை தான். ஏன்னா, ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அதிகமா எடுத்துக்கும் பொழுது, வயிற்று புண்கள் தானா வந்துடும். அந்த புண்கள சரி செய்யறதுக்கு பாலக்கீரையினுடைய சாறு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ, பாலக்கீரைய நீங்க பருப்போடு சேர்த்து மசியல் செய்து சாதத்தோட வந்து சாப்பிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நல்ல பலன்கள கொடுக்கும். அதேபோல பாலக்கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களுடைய ஆரோக்கியத்த வந்து பாதுகாக்கும். குறிப்பா பாலக்கீரையில இருக்கக்கூடிய இந்த லூடின் பார்த்தீங்கன்னா, கண்கள்ல வயதாகுவதால ஏற்படக்கூடிய அந்த மாகுலர் சிதைவ வந்து தடுத்து நிறுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாம, யாருக்கெல்லாம் எலும்புகள் வந்து ரொம்ப தேய்மானத்தோட இருக்கு, எலும்புகள் நல்ல ஒரு சத்தோட இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு சத்தையும் சரி செய்து கொடுக்கறதுக்கு இந்த பாலக்கீரை உதவியா இருக்கும். ஏன்னா பாலக்கீரையில பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ வந்து அதிகமா இருக்கு. இது எலும்பினுடைய ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்தியதுக்கு உதவியா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்த சரி செஞ்சு வலிமைப்படுத்தி கொடுக்கும். இலை வடிவுல காய்கறிகள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தினசரி நீங்க உணவுல எடுத்துக்கும் பொழுது தான் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆர்டியோசொராசிஸ் போன்ற நோய்கள் எல்லாமே வந்து ஏற்படாம வந்து தடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இது எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு கீரைகள் தாங்க ரொம்ப உதவியா இருக்கு. அதுவும் பாலக்கீரை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. மேலும் பாலக்கீரைய நீங்க தினசரி எடுத்துக்கும் பொழுது, உங்களுக்கு அனீமியாவ வந்து தடுத்து கொடுக்கும். அதாவது அனீமியா அப்படின்றது இரத்தத்தினுடைய அளவு கம்மியாகும் பொழுது, சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது ஏற்படக்கூடிய வியாதி. பாலக்கீரையில நெறைய இரும்புச்சத்து இருக்கு. ஸோ 100 கிராம் பாலக்கீரை எடுத்தீங்க அப்படின்னா, அதில 2.71 மில்லிகிராம் அளவு வந்து இரும்புச்சத்து தான் இருக்கு. ஸோ இது நம்முடைய இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 21% நமக்கு தேவையானது தான். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை இந்த கீரைகள்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதோடு பாலக்கீரையில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம் உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய் போன்றவற்றில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இரும்பு சத்தை உடலில் இருக்கக்கூடியதெல்லாம் உறிஞ்சி நமக்கு வந்து உதவி செய்யும். ஸோ இதனால் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அனீமியா பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக போகும். அதே மாதிரி மெலிதான கூந்தல் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப வந்து முடியில பிரச்சனை இருக்குது, தலைமுடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய உணவில் பாலக்கீரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாலக்கீரையை உணவாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது முடியினுடைய அடர்த்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். பலவீனமான முடியை வந்து ரொம்ப உறுதியாக்கி கொடுக்கும். ரொம்ப திக்காக வந்து வளரவும் செய்யும். ஏன்னா இந்த பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவ்வளவு. விட்டமின் பி, சி, இ, மெக்னீசியம், இரும்பு, கால்சியம், ஒமேகா 3, கொழுப்பு அமிலம், இது எல்லாமே நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாலக்கீரையிலே வந்து கிடைச்சிடும். ஸோ பாலக்கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த முடி சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வந்து ஏற்படாது. அடுத்தபடியாக நம்மளுக்கு மிக முக்கியமாக எல்லாரும் விரும்பக்கூடியதுன்னா சருமத்தினுடைய ஆரோக்கியம். சரும அழகை வந்து நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து உங்களுடைய உணவில் வந்து பாலக்கீரையை எடுத்துக்கோங்க. இந்த பாலக்கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல், அதாவது எதிர்த்து போராடும் சருமத்தில் ஏற்படக்கூடிய வயதான தோற்றத்தை வந்து தடுத்து இளமையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சருமத்தினுடைய நிறத்தை வந்து மேம்படுத்தி உதவியாக இருக்கும். சரும பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இது மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை பெற்றிருக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து பாலக்கீரை தான். பாலக்கீரையில் இருக்கக்கூடிய அற்புதங்களும் சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சால் கண்டிப்பாக யாருமே வேணாம் அப்படின்னு விடவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சத்துக்கள் வந்து இந்த பாலக்கீரையில் இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பாலக்கீரையை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் அதிகமாக வந்து சுரக்கும். பாலக்கீரையில் மெக்னீஷியம், காப்பர், விட்டமின் கே இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ எலும்புக்கு, பற்கள், இது எல்லாத்துக்குமே வந்து தேவையான சத்துக்கள் தான். அப்போ தான் அதெல்லாம் வந்து உறுதியாக ஆகும். இந்த கீரையை ரத்த சிவப்பு அணுக்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக ரத்தம் கம்மியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கீரையை எடுத்துக்கோங்க. இந்த கீரையை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் பாலக்கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவோட பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்பாடு செய்யும், செரிமான ஆரோக்கியத்தை கொடுக்கும், புற்றுநோய் தடுக்கிறதுலேருந்து இதயம் ஆரோக்கியமாக செயல்படுற வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த பாலக்கீரையை நீங்களும் தவறாமல் உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பாலக்கீரையை பற்றி நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பாலக்கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வந்து பாலக்கீரை இனி வாரத்தில் ஒரு முறையாவது வந்து வாங்கி சாப்பிடுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.